ப்ரோ பொதுவாவே இவங்க வந்துட்டு ஃபுட்பால்ல ஜக்லிங்னு ஒண்ணு சொல்றாங்க இல்லையா? அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணி காட்ட முடியுமா? கண்டிப்பா பண்ணி காமிக்கலாம். ஓகே. ஆக்சுவலா ஜக்லிங்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிஷனே வந்துச்சு ஓ! ஃபுட்பால்ல ஜக்லிங்னு. ஸோ நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா 1 மினிட்ல வந்து எவ்வளோ ஜக்லிங்ஸ் பண்றீங்க அதுக்குன்னு ஒரு ப்ரைஸஸ் சம்திங் அதுவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதை நம்ம இந்தியாவிலும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வந்து அந்த யூரோப் லெவல்ல வந்து பெரிய லெவல்ல இந்தியால போகணும்னு ஓகே. நினைக்கிறேன். நான் கூட வந்துட்டு இது இவ்ளோ சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சோ இதுக்குன்னே இதுக்குன்னே காம்படிஷன்ஸ்லாம் காம்படிஷனே இருக்கு ஓகே. ஆக்சுவலி. சோ நீங்க பண்ணி ஸோ கண்டிப்பா பண்ணி காட்டுங்க. காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. கரெக்டா அந்த பால் வந்து லேஸ் பார்ட்ல பண்ணோம். Okay. போத் ஷூஸ்ல இருக்க லேஸ் பார்ட்ல பண்ணோம். உங்களோட பாடி வந்து லைட்டா பெண்டா இருக்கணும். ம். பட் ஆனா மெயின் திங்கு ஃபுல் ஃபோக்கஸ் வந்து உங்க பால்ல மட்டும் தான் இருக்கணும். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா பால்ல மட்டும் தான் இருக்கணும். இப்ப ரைட்னா நான் எப்படி பண்றது? நான் இத ட்ரை பண்ணனும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீங்க மேபி ஒரு ரைட் ஃபுட்டரா தான் இருப்பீங்க. ஸ்டார்டிங் நம்ம ரைட்லயே இது பண்ணிக்கலாம். ஓகே. சோ டாப் ஆஃப் த பால்ல நம்ம வெச்சுக்கணும். ஓகே. யூ ஹேவ் டு ரோல் அண்ட் தென் அப். ஓகே. ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ரோல் அண்ட் தென் அப். கால விட்டு. எஸ் அப். தட்ஸ் ஆல். ஈஸி. நீங்க கொஞ்சம் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். எஸ் ட்ரை. நோ ப்ராப்ளம். அவ்வளவுதான் சிம்பிள் வந்துருச்சு. ஓகே வந்துருச்சு. எஸ் கொஞ்சம் டீசென்ட்டா பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால மேபி உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். போக பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே சூப்பர். சோ வந்து அடுத்த கட்டமா நம்ம வந்துட்டு ஃபுட்பால் விளையாட போறோம். சோ ஓரளவுக்கு வந்து பேசிக்ஸ்லாம் வந்துட்டு ப்ரோ நமக்கு நிறையவே சொன்னாரு. சோ இப்போ எப்படி பாஸ் பண்ணி கோல் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்க போறோம். சோ ஆரம்பிச்சலாமா ப்ரோ? சோ கண்டிப்பா கத்துக்கலாம். இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா 1-2 பாசஸ் சொல்லுவாங்க. 1-2 பாசஸ்னா என்னோட பார்ட்னருக்கு வந்து நான் ஒரு பாஸ் போடுறேன், ரிட்டர்ன் பாஸ் வந்து எனக்கு போடுறாங்க. சோ அதுதான் 1-2 பாசஸ். சோ அந்த பாஸ் பண்ணி எப்படி கோல் அடிக்கலாம்னு சொல்லி நான் இப்ப சொல்லி கொடுக்க போறேன். சோ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஓகே. ஸ்டாப், வெயிட் and then give him a position and then pass and then you go there. Yes, pass. Yes, position. Yes, good. You go there. Run. Stop and then shoot. Turn and shoot. அவ்வளவுதான் சிம்பிள் திங். இப்போ நீங்க பாக்குற இந்த கேம் தான் வந்துட்டு பிக்கிள் பால். சோ இந்த கேம் வந்துட்டு யூஎஸ்ல தான் ஆரிஜினேட் பண்ணாங்க. இது நம்ம சென்னையிலயும் இப்ப நிறைய பேர் விளையாட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான கேம் தான். சோ இது ஒரு 3 கேமை கம்பைன் பண்ணி கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கும். டென்னிஸ், டேபிள் டென்னிஸ், அப்புறம் பேட்மிண்டன். பேட்டை பார்த்தோன்னே நீங்களும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ இந்த கேம் தான் விளையாட போறோம். வாங்க. இப்போ நம்ம செல்ஃபி போன் ஷோல நம்ம கூட கரிகாலன் ப்ரோ தான் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். சோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான கொஸ்டின் கேட்க போறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் பண்ணாதன்னு சொன்னதை நம்ம வந்து தேடி போய் பண்ணுவோம். அப்படி நீங்க பண்ணி சொதப்பின விஷயம் ஏதாவது இருக்கா? அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. பட் சின்ன வயசுல இருந்து அடிக்கடி சொன்னது பாத்தீங்கன்னா நான் கேம் நிறைய விளையாடுவேன். ஸோ கேம் ஆடாதீங்கன்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் கேட்காம நான் ஃபுல்லாவே கேம் ஆடி தான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து சில இடத்துல நல்லாவும் முடிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி ஒரு பிசினஸ்லாம் நம்மளால பண்ண முடிஞ்சது. பிளஸ் அதே மாதிரி கேம்னால நிறைய நல்லதும் நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய அடியும் வாங்கியிருக்கேன். நிறைய காசுலாம் செலவு பண்ணி என்ன அப்படிங்கறது மட்டும் சொல்லுங்க. ஒரு கேம்ல பாத்தீங்கன்னா அதாவது இன்கேம் கரன்சி கேம் உள்ளே வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். பட் அது கேட்காம வாங்கி ஒரு 50,000 ருபீஸ் ஆல்மோஸ்ட் அதில் போட்டேன். பட் நான் எதிர்பார்த்து எதுவுமே அதில் வரல. வட போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. ஓகே சோ வந்துட்டு சில ரிக்ரெட்ஸ் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு இல்லையா? ஓகே சூப்பர். சோ உண்மையிலே செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஹாரர் கேம் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி விளையாடினேன். சோ செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. செம்ம வேர்ட்டா இருந்துச்சு. ஸோ இந்த லேசர் டாக் இந்த கேம் வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் மூவி இன்ஸ்பயர் பண்ணப்பட்டு ஆரம்பிச்சது தான். ஸோ இந்த கேம் வந்துட்டு பேசிக்காவே மிலிட்ரி அண்ட் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு வார்ம் அப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 1976ல ஸ்டார் ட்ரக் ஃபேசர் அப்படிங்கிற ஒரு கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல?